வணக்கம் மக்களே. நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சார் ஃபஸ்ட் டைம் டெல்லி போனார்ல, அப்போ நம்ம பிரதமர் மோடி ஐயாவை பார்த்து ஒரு 7 ஃபைல் சப்மிட் பண்ணார், சேங்ஷன் பண்ண சொல்லி. அது என்ன ஃபைல் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். சமகரா ஷிக்ஷா இன்டெகிரேட்டட் எஜுகேஷன் சிஸ்டம், ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் அல்லது முழுமையான கல்வி திட்டம். இது மூலிமா தமிழ்நாட்டில் வறுமையில் இருக்கிற பசங்க படிப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கல்வி திட்டம் மேம்படும். இதனால் எஜுகேஷன் நல்லா டெவலப் ஆச்சுன்னா எக்கனாமிக் டெவலப் ஆகும், பொருளாதாரம். இந்த சமகரா ஷிக்ஷாக்கு அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 3284 கோடி. பிரதமர் ஐயா, மோடி ஐயா, தயவுசெய்து சேங்ஷன் பண்ணுங்கள். இது முதல் ஃபைலு. ரெண்டாவது ஃபைல் பார்த்திங்கன்னா ஒகேனக்கல் வாட்டர் ப்ராஜெக்ட். இதோட அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 2283 கோடி. மூணாவது ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாமை ரத்து பண்ண சொல்லி ஃபைல் கொடுத்துருக்காரு, மூணாவது ஃபைலு. சூப்பரில். நாலாவது ஃபைல் பார்த்திங்கன்னா செகண்ட் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர். நாங்கள் இடம் கொடுக்குறோம், நீங்கள் செலவு பண்ணுங்கள், அமௌண்ட்டு நீங்கள் செலவு பண்ணுங்கள், இடம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அஞ்சாவது ஃபைல் பார்த்திங்கன்னா ஃபிஷர்மேன், மீனவர்கள் ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காரு. அதோட இந்தியா கடலில் தமிழ்நாடு மீனவர்கள் சுதந்திரமாக மீன் பிடிக்கணும்னு சொல்லி வேண்டுகோளும் வச்சுருக்காரு. ஆறாவது ஃபைலில் பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீட் ட்ரெயின், அதான் ஹை ஸ்பீட் ரயில் சென்னை டு கன்னியாகுமரி எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. மேலும் அதில் பாலங்கள் சில கட்டி கொடுக்கவும் வேண்டுகோள் வச்சுருக்காரு. ஏழாவது ஃபைல் முக்கியமான ஃபைல் இதுதான். திருக்குறள் நேஷ்னல் லிட்ரேச்சராக ஆக்கணும், தேசிய இலக்கியமாக ஆக்கணும். இந்தியா ஃபுல்லாக திருக்குறளை நேஷ்னல் லிட்ரேச்சராக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஐயா, தயவுசெய்து இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுங்க. பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்கள் தமிழ்நாடு வல்லரசு ஸ்டேட்டாக மாறும். வல்லரசு ஸ்டேட்டாக மாறினா இந்தியாவும் வல்லரசு நாடாக ஆகும். தயவுசெய்து பண்ணி கொடுங்க. இது எனக்கு தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.